நறுக்கி குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா பவுடர், தயிர், கொஞ்சம் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணணும். மிளகா பொடியும் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகா பொடி, வெறும் மிளகா பொடி. குக்கர் வச்சு எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் பிரியாணி. பொருளெல்லாம் போட்டாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஆற்றுலையே பண்ணது அது. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு இந்த பழம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின்றோம். கொஞ்சம் அலம்பி போட்டணும். அலம்பி போட்டமேலா நல்லா வதங்க. வதங்கிட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான சால்ட் போட்டுண்டேலா. அப்புறம் கொஞ்சம் இந்த பிரியாணி ரைஸை போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நான் 1.25 சொம்பு விட்டுருக்கேன். அதை போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு புதினா, கொத்தமல்லி போடுங்க. கருவேப்பிலையை போட்டு கொதி வந்த உடனே கொதி வந்துடுத்து பாருங்கள். இப்போ குக்கரில் மூடி ஒரு 2 விசில் காட்டுறேன் பாருங்க. பிரியாணி ரெடி பாருங்க. பலாப்பழ பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் வாசனை கமகமன் தூக்குது. என்ன ஒரு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். பிளேட்டிங் கொஞ்சம் பிளேட் பண்ணுறேன்.